இப்போ ரேட்டு கம்மியாக கொடுக்குறவங்க வந்து ஓரளவு தான் தரமாக கொடுப்பாங்க. இப்போ 10 ரூபா 5 ரூபாய்க்கு எவ்வளோ பண்ணணுமோ அதான் பண்ணுவாங்க. அது நம்ம நம்ம இல்லாதவங்க போய் சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். இல்லை ஆனால் அம்மா ஆமாம், அது அவங்க ஆரம்பித்தப்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கை மாறிடுச்சு. அது அவங்க ஆரம்பித்த திட்டம்னால எதிர்க்கட்சி வந்து எப்படி நடத்துவாங்க, ஆனால் ரன் பண்ணுறாங்க. அது எப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சி ஆரம்பித்ததுக்கும் இந்த கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அவங்க திட்டம் போட்டால் இவங்க ப்ராப்ளம் ஆகும். அதெல்லாம் இயற்கை. இவங்க திட்டம் போட்டால் அது வந்தால் அவங்க வந்து இதை பராமரிக்க மாட்டாங்க. எல்லாம் இயற்கை தான். ஆனால் ஓட்டுறாங்க. இந்த இல்லாதவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லாதவங்க சாப்பிட்டுக்கலாம். அப்படி அம்மா உணவுன்றது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல திட்டம்னா இது பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா வயிற்றுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல, நல்லா இருக்கு. மற்ற ஹோட்டல் மாதிரி இந்த கெமிக்கல் இதெல்லாம் இல்லை, பியூராக இருக்குது. தரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இன்னும் ஒழுங்காக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாண்ணா. சொல்கிறது 1000 சொல்லுவாங்க, சாப்பிட்ற எங்களுக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. முன்னோட பார்க்கணும்னா தரம் வந்து கம்மி. முன்னை விட இப்போ தரம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? என்ன காரணம்ண்ணா அது? மெயின்டெனன்ஸ் தான். மேனேஜ் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணணும், அதுக்கு மேலே இருக்கிறவங்க கரெக்டாக இது பண்ணணும். முன்னாடி வந்து அம்மா உணவகத்தில் வந்து க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, தலையில் செஃப் கேப் போட்டிருப்பாங்க, ரொம்பவே ஒரு சுத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான இது. இப்போ கொஞ்சம் அது மாறிட்டே வருதாண்ணே. இப்போ நீ சொல்கிறது முன்ன விட கொஞ்சம் கம்மி தான்.